ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது வகையான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து வெஜிடேரியன் ஆம்லேட்னு சொல்லுவாங்க. இது சாப்பிடும்போது அந்த முட்டை டேஸ்ட் வந்து நமக்கு இருக்கும், ஆனால் நம்ம முட்டை சேர்க்க போகிறதில்ல. ஸோ அந்த சூப்பரான டிஃபன் ஐட்டம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கடலை மாவு வச்சு தான் ஒரு அடை மாதிரி பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கரைச்சாச்சு. இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்க இந்த பொருள்களை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து நறுக்கி வச்சுருக்கேன், இதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்குது. கடலை மாவுங்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு தேவையான சத்து கிடச்சிரும். அது மட்டும் இல்லை, வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இதில் நீங்கள் ஒன்று சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு வயிற்றுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நிறைய சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. இதில் ஒன்று சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து வயிறு நிறைஞ்சு போயிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. இப்போ உடனே பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கல்ல போட்டு வேக வச்சு எடுத்து சாப்பிட்றலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இதை தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பில் கல் வச்சுருக்கேன். இது நல்லா சூடானதும் நம்ம இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாம். கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நான் ஊற்றிக்கிறேன். மேலே லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சருக்க மாவையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான அண்ட் சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் டின்னருக்கும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்ணும். அந்த மாதிரி சாப்பிட்றதுல இது வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். ஸோ அதுவும் இல்லாமல் இது ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம பண்ணி எடுத்துடலாம். ஒரு 4 பேருக்கு செய்கிறதா இருந்தால் ஒரு 15 நிமிஷத்தில் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நீங்கள் லேட்டாக எழுந்திரிச்சிங்கன்னா கூட, அப்படி இல்லைன்னா நீங்கள் சத்தாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து சைடிஷ்னு எதுவுமே தேவைப்படாது. அப்படியே நீங்கள் உங்களுக்கு சைடிஷ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஏதாவது சிம்பிளாக சட்னி வச்சுக்கலாம். தயிர் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இதை தயிர்லேயே தொட்டு சாப்பிட்லாம். தயிரில் லைட்டாக பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.